36 ஸ்டடி மெட்டீரியல் இல்லஸ்ட்ரேஷன் 36 FR into AS 110 அப்படின்னு அழகான சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து entity becomes an investment entity. C Limited purchased 100% subsidiary for 20 lakh on 31st March 2011 when the fair value of net asset of K Limited was 16 lakh. Therefore, goodwill was 4 lakh. C Limited வந்து சப்சிடரி கம்பெனி வந்து 10 லட்சத்துக்கு 100% வாங்கிடுது 70 லட்சத்துக்கு. அப்போ வந்து நெட் அசெட் வேல்யூ 14 லட்சம் இருக்குது. அப்போ குட்வில் தேர்ஃபோர் 4 lakhs. இது நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா பிசி ப்ளஸ் என்சி மைனஸ் ஐஎன்ஏ, பிசி 20, என்சி 0, ஐஎன்ஏ 16. அப்போ 4 தான் எனக்கு உங்களுக்கு குட்வில். இவ்வளோ இருக்க தெரியும். பட் C Limited becomes investment entity on 31st March 2013 when the carrying value of investments in K Limited measured fair value through dash was 25 lakhs. At the change in status, the carrying value of net assets excluding goodwill is 19 lakhs. Calculate the gain or loss with respect to investment in K Limited on the date of change and investment entity status of C Limited. Situation வந்து gain or loss கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேர் வேல்யூ ஆஃப் ரீட்டன் இன்ட்ரெஸ்ட் அதே 25 லேக் தான். நெட் அசெட் டிஸ்க்ளோஸ்டு இன்க்ளூடிங் குட்வில், ஏன்னா 19 லட்சம் நீங்கள் சொல்கிறீங்க, ப்ளஸ் ஆல்ரெடி குட்வில் எவ்வளோ இருக்குது 4 லேக் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது 23 லட்சம் அதோட வேல்யூ இருந்திருக்கணும். ஸோ அப்போ கெயின் இன் ஸ்டேட்டஸ் ஆஃப் சேஞ்ச் 23 ரூபாய் இல்லை வேல்யூ இப்போ இன்னும் 25 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு கெயின் தான். அப்போ நெட் அசெட் எக்ஸ்க்ளூஸ்டு நெட் அசெட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் குட்வில் 19 லட்சம், ஆட் குட்வில் 4 லேக், டோட்டல் 23 லட்சம். அப்போ டீப் எக்ஸ்பிளனேஷன் இங்கிலீஷ் கொடுக்குறேன் நான். சுச்சுவேஷன் இந்த பிகினிங் வந்து பார்த்தீங்கன்னா அது 100% சாதா கம்பெனியாக இருக்குது, நார்மல் கம்பெனியாக இருக்குது. அப்போ குட்வில் வந்து 4 லட்சம். ஸோ K Limited becomes subsidiary and was fully consolidated கண்டிப்பாக. பட் இப்போ சேஞ்ச் இன் ஸ்டேட்டஸ் ஆயிடுச்சு இல்லையா, 31st 2 வருஷம் கழிச்சு இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் என்டிட்டியாக மாறுது. அப்போ இம்பார்ட்டன்ட் ரோல் இன்வெஸ்ட்மெண்ட் என்டிட்டியாக நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து FPL பண்ணால் போதும், அதாவது ஃபேர் வேல்யூ த்ரூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கணும். ஸோ K Limited will now be treated as investment company, not a subsidiary. அப்போ வாட் இஸ் த அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்? when entity becomes an investment entity, it is treated like a disposal of subsidiary and the recognition of investment at fair value. So we compare fair value retained interest versus carrying amount of subsidiary net assets. So net asset excluding goodwill 19 plus 4 23 லட்சம். fair value of investments 25 lakhs இருக்குது. 25 lakhsக்கு முன்னால் 23 லட்சம் இருந்துச்சு, 2 லட்சம் லாபம். அப்போ சிம்பிள் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பிஃபோர் சேஞ்சஸ் வந்து சப்சிடி வந்து கன்சிடர் பண்ணோம், ஆஃப்டர் சேஞ்ச் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மெஷர் வேல்யூ பண்ணால் போதும். டிஃபரன்ஸ் இது லாஸாக கெயினாக பார்த்தா இதில் கெயின் தான். அதை தான் இவன் நான் சொல்கிறேன். ஆரம்பத்தில் 100% வாங்கிச்சு, பர்ச்சேஸ் ப்ரைஸ் 4 லட்சம், அதனால் சப்சிடி இருந்துச்சு. ஆனால் மார்ச்சுக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் மாறிச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சப்சிடி கன்சல்ட் செய்யக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பேர் காட்டணும். இந்த மாற்றத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கலாம், லாபம் நட்டம் கிடைக்கலாம். ஸோ லாபத்தை நீங்கள் வர வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 lakhs என்ன செய்கிறோம், இப்போ கெயின் ஆன் சேஞ்ச் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. தேங்க்யூ.